ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீப் சேனல். ஸோ நம்ம சேனலில் எப்பயுமே நடந்த விஷயங்கள் அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா தீப் சேனலில் நிறைய ஆக்டர்ஸ் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டாப் 15 ஆக்டர்ஸ் நம்ம ஈஸியாக பிக் பண்ணிடலாம். அதை தாண்டி நிறைய அப்கமிங் ஹீரோஸும் இருக்காங்க. ஸோ அவங்க நடித்ததுலேயே இந்த படம் தான் கமர்ஷியலாகவும் சரி கிளாசிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி படங்கள் தான். ஒவ்வொரு ஹீரோவுக்கு ஒவ்வொரு படம் அது ஒரு பெஞ்ச்மார்க் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நாட் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன், அதை வச்சு கிடையாது, ஆக்டிங் அதை மட்டும் வச்சு கிடையாது. ஒரு படம் கமர்ஷியல் பேக்கேஜாக இருக்கும், அதே மாதிரி அதில் ஒரு கண்டென்ட் இருந்திருக்கும், அது எல்லாருக்கும் பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் படத்துலேயே சிறந்த படம் பெஸ்ட்டுனா இதாங்க அப்படின்னா பாட்ஷா தாங்க சொல்லுவேன். பாட்ஷா ரிலீஸ் ஆன டைமில் வேறு லெவலில் போச்சு. அப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த மார்க்கெட் உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். கேரியரோட உச்சக்கட்டத்தில் இருந்தார் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னா அது பாட்ஷா. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன். ஸோ உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸ் போட்டு கேரக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணாலும் நாயகன் தான் அவர் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவி அப்படின்னே சொல்லுவேன். நிறைய படங்கள் இருக்கலாம், பட் ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு படம் தான் நாயகன். அதனால தான் சொல்கிறேன். தேர்டு தளபதி விஜய். ஸோ விஜய் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இது நாட் பேஸ்ட் ஆன் கலெக்ஷன் அப்படிங்கலாம் கிடையாது, அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ தளபதி அவர்களோட பெஸ்ட் மூவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேரியரில் இதுதான் பெஸ்ட்னா துப்பாக்கி தாங்க. துப்பாக்கிக்கு அப்புறம் அவரோட கேரியோகிராஃப் வேறு லெவலில் போயிடுச்சு. ஏஆர் முருகதாஸ் தான் டேரக்ட் பண்ணார். ஆர்ஏ ஜெயராஜ் பிஜிஎம்மில் படம் வேறு லெவலில் போச்சு. விஜய் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜய் இந்த படத்தில் பார்த்தோம். வெறும் மசாலா கமர்ஷியலாக பார்த்துட்டு இருந்த விஜயை ஒரு கண்டென்ட், ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் ஒரு ஹீரோவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படம் வேறு லெவலில் போச்சு. விஜயோட மார்க்கெட்டும் அப்கிரேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து தல அஜித். அஜித் அவர்கள் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட ஃபேன்ஸ் தான் அவருக்கு பெரிய பக்கபலம். ஸோ இதெல்லாம் இருக்க அவர் கேரியர்லேயே இதாங்க பெஸ்ட்டு அப்படின்னா மங்காத்தா தாங்க சொல்லுவேன். மங்காத்தா அவரோட 50வது படம். அதை தாண்டி அந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் கிளைமேக்ஸ்லேருந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் ஒரு வில்லனாகவே காமிச்சிருப்பாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இது எல்லா ஹீரோஸ்க்குமே ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணியிருப்பார் மங்காத்தாவில் தல அஜித். ஸோ அவருக்கு பெஸ்ட் மூவினா மங்காத்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கடுத்து சூர்யா. சூர்யா நிறைய படங்கள் நடிச்சிருக்காருங்க. ஆனால் கேரியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா அயன் சொல்லுவேன். ஏன் அயன் சொல்கிறேன் அப்படின்னா, கமர்ஷியலாகவும் சரி அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்கோப்பும் அதிகமாக கொண்ட ஒரு படம். அதே சமயத்தில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் படம் அழிச்சு, அதே சமயம் நிறைய பாட்டாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம் அயன் படத்தை. அதனால் இந்த படம். அதுக்கடுத்து சியான் விக்ரம் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார். ஆனால் அன்னியன் தாங்க அவர் ஒரு ட்ரெண்டே செட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். சங்கர் டைரக்ஷனில் அந்த படத்துக்காக 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணார். அதுக்கான எஃபர்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ தெரிஞ்சுது. ஆக்டிங்காக இருக்கட்டும் அதே சமயத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். அதனால் அதுக்கு லிஸ்ட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள். சிவகார்த்திகேயன் ஷார்ட் டைமில் பயங்கரமாக சக்ஸஸ் அடைஞ்ச ஒரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவருக்கு பெரிய சப்போர்ட். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சது அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இது எல்லார் ஆடியன்ஸ்டையும் ஈஸியாக அவரை கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மூவிஸ், பிளாக் பஸ்டர் மூவிஸ் அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள். விஜய் சேதுபதி ஆரம்ப காலத்தில் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஃபீல்டு உள்ள வந்தார், சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் பண்ணி. ஆனால் இந்த படம் தான் அவரை வேறு லெவல் ரெஜிஸ்டர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். சூதுகவும் ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கலந்த ஒரு கமர்ஷியல் ஹிட் சூதுகவும் அந்த படம் அவருக்கு பெரிய அடித்தளத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஆஃப் விஜய் சேதுபதி கேரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் சூதுகவுமுங்க. அடுத்து சிலம்பரசன் டிஆர், அதாவது எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிஆர் அவர்கள் நிறைய படம் நடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் கேரியர்லேயே பெஸ்ட் அப்படின்னா வினை தாண்டி வருவாயா தாங்க. வினை தாண்டி வருவாயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிம்புவை பார்த்துருப்பீங்க. அது கமர்ஷியலாகவும் சரி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தது. அதனால் வினை தாண்டி வருவாயா எஸ்டிஆர் அவர்களுக்கு. அதுக்கடுத்து தனுஷ் ஒரு ஹைலி டேலண்டட் ஆக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் கேரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னா வேலையில்லா பட்டதாரி. இது அந்த டைமில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், எல்லாரையும் தேட்டருக்கு வர வச்சுது. வேறு லெவலில் போச்சு. படமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் எல்லாமே செம்ம கலெக்ஷன் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். தனுஷ் கேரியர்லேயே இதாங்க பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கடுத்து கார்த்தி. ஸோ கார்த்தி அவர்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட முதல் படமான பருத்தி வீரன் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். கமர்ஷியலாகவும் சரி ஒரு கண்டென்ட்டாகவும் சரி பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைஞ்சிது.
அதனால் வந்து பருத்தி வீரன் கார்த்தி அவர்களுக்கு ஒரு முக்கியமான படம், அவர் கேரியரில் அதான் பெஸ்ட் அப்படின்னு நானும் சொல்லுவேன். அதுக்கடுத்து கார்த்தி சொல்லியாச்சு. அதுக்கடுத்து ஜெயம் ரவி. ஸோ ஜெயம் ரவி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் கேரியர்லேயே முக்கியமான படம், நல்ல படம், அதே மாதிரி நிறைய சக்ஸஸ் அடைஞ்சு காசும் எடுத்த படம் அப்படின்னா சம்திங் உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற படம் தான். ஸோ அந்த படம் வந்து வேறு லெவலில் ரீச் ஆச்சு. நான் உண்மையாக அந்த படத்துக்கு வந்து அப்போலாம் வந்து கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா கொடுத்து நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். ஏன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் சும்மா போய் பார்ப்போன்னு. வெளியே வரும்போது அடுத்த ஷோக்கு 50 ரூபா டிக்கெட் வச்சாங்க. ஆனால் அந்த டைமில் டிக்கெட் அந்த கட்டுப்பாடுலாம் கிடையாது. ஏன்னா நார்மலாகவே 50 தான் வைப்பாங்க. சரி கம்மியாக வச்சு ஆடியன்ஸ் வருவாங்கன்னு வச்சு அந்த படம் வேறு லெவலில் கலெக்ஷன் ஆச்சு. அதேமாதிரி கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த படம் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இதை தாண்டி அடுத்த கட்ட ஹீரோஸ் அதை பற்றி பார்ட் 2ல் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னோட சாய்ஸ் தான். உங்களோட சாய்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.